அப்பா எப்படியோ எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சது. அப்படிதான் 2 பேரும் மாலையை மாத்திக்கங்க. ரமணி, பிள்ளைக்கு சடங்கு நடக்கும்போது இப்படி ஒப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்காத கண்ணதோட. நீங்க வாயை மூடுங்க, எனக்கு தெரியும். ஏம்மா, தாய்மாமன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. சரி. எப்படியோ ஒரு வழியா சடங்கு முடிஞ்சிருச்சு பாத்தியலாத்தே. ஆமா, வா, வந்த எல்லாம் சாப்பிட வையாச்சு. நம்மளும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். நேராவதுல்ல? ஆமாத்தே, மணி 10 ஆகி போச்சு. உங்களுக்கு நேரமே சாப்பிடணும், அப்பயே சாப்பிட்டுருந்துருக்கலாம். இந்த பிரச்சனையில நேரம் இன்னும் அதிகமாகி போச்சு. ஆமா, இனிமே பியாருக்கு 2 வாய் அள்ளி போட்டுட்டு வீட்டுக்கு போய் மாத்திரையை போட்டுட்டு தூங்குவோம். ஐயா, வா சாப்பிட போவோமா? சரிம்மா. எப்ப நீயும் சாப்பிட வாரியா? இல்ல, நீங்க சாப்பிட போங்க, நான் அப்புறம் வாரேன். எங்க வீட்டம்மாலாம் கூட்டிட்டு வரேன். சரியா. என்னம்மா, நம்மளும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம்ல? எத்தை வரை சடங்கு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன்னு அண்ணன் எதுவும் தப்பா நினைக்க முடியாரா? இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தானே நமக்கு மரியாதை இல்ல. நம்ம சடங்கு முடிஞ்ச அப்புறம் நம்ம கிளம்புவோம். அதான் என் மகன் கார் கொண்டு வந்திருக்காம்ல, அவன் கூட கிளம்பிடலாம். வேணா சஞ்சய் வேணா விட்டுட்டு போவோம். அவன் வேணா இருந்து பொறுமையா வரட்டும். நம்மளாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். சரி தே. என்னம்மா, நீங்க கிளம்பையா போறியே? ஆமாம்மா, சடங்கு முடிஞ்சதான் கிளம்ப வேண்டியதுதான். வேற என்ன வேலைங்க? இன்னைக்கு ராத்திரி மண்டபத்திலே தங்கிட்டு காலையில போலாம்ல? மண்டபம் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் ஃபுல்லா உண்டு நமக்கு தான். ரமணி இங்கதான் எல்லாரும் தங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல, சொன்னவ. இருந்தாலும் எங்க அத்தை கிளம்பணுங்கவ. அதான் நானும் கிளம்பலான்னு பார்த்தேன். இப்படி ஆளாளுக்கு கிளம்பிட்டியன்னா வெறிச்சோடி போகுமா மண்டபம்? உங்களுக்காண்டி தான் எல்லா ரூம் எல்லாம் புக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னவ. எம்மா, நீங்க நடந்த கூத்தெல்லாம் பார்த்தல, அப்புறம் எப்படி எங்களுக்கு இங்க இருக்க தோணும்? நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கிடணும். அதனால நான் கிளம்ப போறேன். என் பிள்ளை மருமகளெல்லாம் கூட்டுக்கிட்டு பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு வேணா சஞ்சய் வேணா இருந்து வருவான். நீங்களும் எல்லாரும் இருங்க. எல்லாரும் இருந்தா தானே நல்லா கலகலன்னு இருக்கும். எல்லாத்தையும் தான் உங்க சித்திக்கு எடுத்து விட்டால, ஒரே ஆட்டமா ஆடி. சரிதான், இப்ப பிரச்சனை முடிஞ்சிருச்சுல. மனசுக்கு சங்கடமா இருக்குப்பா. என் மருமவா பியாத்தி மேலெல்லாம் பழிய போட்டுட்டாவ. எனக்கு ரொம்ப சங்கடம். அதனால நாங்க கிளம்புறதுதான் சரின்னு தோணுது. இங்க இருந்தா என் வாயும் சும்மா இருக்காது. ஏதாவது பேசி விடுவேன், வேற எல்லாருக்கும் சங்கடமாயி போவோம். அதனால நாங்க கிளம்புறோம். சரி, அப்ப சாப்பிட்டுட்டாவது போங்க, சாப்பிடாம போயிடாதீங்க. ஐயா, போய் அவியில சாப்பிட வச்சு அனுப்பி விடு. சரிம்மா. அங்க தேப்ப சாப்பிட போவோம். இனிமே என்னத்தை சாப்பிட? நேரம் என்ன ஆகுது? என் மோவே அங்க நிக்காம பேரு தனியா, அவனையும் கூப்பிடு, வா போவோம். தனியா அப்பாவே கூப்பிட்டு வா மக்களே. சரிம்மா. டேய், வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க பேரு. ஒரு போட்டோ கூட எடுக்காம பிடிச்ச அவ்வளோரையும் ஒரு போட்டோ எடுக்க சொல்லு. அட ஆமா மாப்பிள்ள, அதை மறந்துட்டோம் பத்தியா? டேய், நடந்த பிரச்சனையில எனக்கு எல்லாம் கையும் உடல காலும் உடல, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி வா, சாப்பிட்டுட்டு போறவங்க எல்லாம் பிடிச்சி போட்டோ எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவோம். நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன்டா. குரூப் போட்டோ எடுக்கணும், ஃபேமிலி போட்டோ எடுக்கணும், அப்படி இப்படின்னு. உங்க அம்மா பண்ண பிரச்சனையில ஒன்னும் பண்ண முடியல. போ சேட்டா, முடிஞ்சு போச்சு. இனிமே போட்டோகிராஃபர் இங்க தானே இருக்காரு. அவரை வச்சு நைட்டு ஃபுல்லா வளைச்சு எல்லாரும் போட்டோ எடுப்போம். எல்லாரும் இங்க தானே இருப்பாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் போறவங்க எல்லாம் பிடிச்சி போட்டோ எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டாளுங்களை பார்ப்போம். இல்லை, நாங்களும் சாப்பிட்டு கிளம்புறோம். போ இல்லை, இருல குமாரு, சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையா போலாம். இன்னைக்கு கூட ஸ்டே பண்ணிட்டு காலையில போ. நான் கூட பொறுமையா போவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. காவியாவை அனுப்பி விடணும்ல. இப்பயே மணி 10 ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல இருந்து போனா வந்துட்டு இடக்குதான். சரி, நான் சந்தியாட்ட சொல்லி பேச சொல்றேன். சரி, ஏதாவது பண்ணு. சரி. சரி, எங்க நான் கிளம்பட்டுமா? பிள்ளைல கூட்டிட்டு பெரிய பொண்ணு கார்ல தானே வந்தோம், அதுலயே போயிடுறோம். அட இரு லட்சுமி, நானும் வாரேன். சேர்ந்து போயிருவோம். அச்சா, பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுங்க, சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாம். எடுத்த வரைக்கும் எல்லாம் போதுமாமா, நாங்க கிளம்புறோம். என்ன மச்சான், கிளம்புறீங்க? சாப்பிடலையா? இல்லண்ணே, பரவாயில்ல, இருக்கட்டும். நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு வேற பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு போகணும்ல, நேரம் ஆகுது. அதனால நாங்க கிளம்புறோம். என்னம்மா நீ இப்படி சொல்ற? இன்னைக்கு பூரா மண்டபம் நமக்கு தாமா. ராத்திரி இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு பொறுமையா போலாம். இப்பவே என்ன அவசரம்? இன்னும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுக்கணும், ஃபேமிலி போட்டோ எடுக்கணும், நிறைய நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் என்ன கிளம்புறீங்க? இல்ல மாமா, மனசே சங்கடமா இருக்கு. எனக்கெல்லாம் பசிக்கல, சாப்பிடணுன்னே தோணல. எங்க அக்கா பேசின பேச்சுக்கு அதுவே வயிறு நல்லா குளிர்ந்து போச்சு, வயிறும் நிறைஞ்சு போச்சு. அதனால எனக்கு சாப்பிட எதுவும் இல்லை. நாங்க கிளம்புறோம். இங்க பாருங்க மச்சான், உங்க அக்காலாம் ஒரு ஆளுன்னு நீ அவ பேசுறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இப்படி போறீங்கல்ல. வாங்க, முதல்ல போட்டோ எடுப்போம். போட்டோ எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போலாம். அதான் இப்போ ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இல்ல, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு. அவ அப்படிதான் பேசுவா. அவ கிடக்கா பைக்கியலாரி. இந்த மனசு நம்மள எப்படி பேசியாரு பாரு. இப்ப சந்தியா எங்க வீட்டுல இருந்து போனா வந்துட்டு நடக்குத. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது பேசி சமாளி. காவியா, உனக்கு லேட் ஆயிடுச்சுல? ஆமல சரண், மணி 10 மணி தாண்டுது. எங்க ஊர் பஸ் கடைசி பஸ்ஸும் போயிருக்கோன்னு நினைக்கேன். நான் இப்ப எப்படி வீட்டுக்கு போவேன்? எங்க வீட்டுல இருந்து போன் வேற வந்துட்டே கிடக்கு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நைட்டு இங்க ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கூட போய்க்கலாம். உங்க வீட்டுல நான் வேணா பேசட்டுமா? ஐயோ, எங்க அப்பா திட்டுவாரு. ஸ்டே பண்றதுக்குலாம் அலோவே பண்ண மாட்டாங்க. நானே போயிட்டு உடனே வந்துருவேன்னு சொன்னதுனாலதான் விட்டாங்க. சரி, சந்தியாவை பேச சொல்லட்டுமா உங்க வீட்டுல? நீ என் பேரை கூட சொல்லாத, சொல்லிட்டேன் அம்மா. ஏன் சந்தியா கோவப்படுற என் மேல? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க எதுவுமே பண்ணல, அதான் கோவப்படுறாவா. அதான் திருடனெல்லாம் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சாச்சுல, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? நீங்களா பிடிச்சீங்க திருடனே? பெரிய பொண்ணத்தையும் உமாக்காவும் தானே பிடிச்சாங்க. சரி, நாங்க லாஸ்ட் டைம் போய் ஹெல்ப் பண்ணோம்ல. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மூளையே வேலை செய்யல. நாங்க என்ன பண்றது? உங்க அம்மா இருந்தாலும் எங்க அம்மாவை என்னெல்லாம் பேசுனாங்க. எங்க அம்மா கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி நகை எடுத்து செஞ்சாங்கன்னா உங்க அம்மா அதை என்னமோ நாங்க தான்
நான் தான் அதை எங்க அம்மாவை அப்படி பேசாதீங்கன்னு கேட்டல சந்தியா. எதுக்கு இப்ப நீ என் மேல கோவப்படுற? நான் என்ன பண்ணுவேன்? இப்போ உங்க பிரச்சனைய பேசுற நேரமா என் பிரச்சனைக்கு வாங்க. எங்க வீட்டுக்கு நான் போய் எப்படி பதில் சொல்லன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். காவியாக்கா இருங்க, உங்க வீட்டுல நான் பேசுறேன். இவங்கிட்ட எல்லாம் சொன்னா என்ன பண்ணு விடிய வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. காவியா, நீ எதுவும் வருத்தப்படாத. நான் வேணா உன்னை வீட்டுல கொண்டு விட்டுறேன். ஐயோ வேண்டாப்பா, நைட் நேரத்துல நான் உன் கூட பைக்ல வீட்டுல போய் இறங்குனேன்னு வையேன், எங்க வீட்டுல கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் கண்ணு காது மூக்குன்னு வச்சு கண்டபடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீ கொண்டு போயெல்லாம் என்னை விட்டா சரிப்பட்டு வராது. எம்மா சோனி சந்தியா வாங்க வீட்டுக்கு போலாம். எங்க அம்மா வீட்டுக்கு போலான்ட்டாங்க. வாங்க போற வழியில அப்படியே உங்க ஊர்ல விட்டுட்டு போயிடுறோம். பெரிய பண்ணத்த கார்ல தான் வந்தோம், சேஃபா போயிடலாம். என்னது நைட்டே கிளம்புறீங்களா? ஆமா, இதை எங்க அம்மா கூப்பிடுறாங்கல்ல, நாங்க போயிட்டு வரோம். எது என்னாச்சு? எதுக்கு இப்பவே கிளம்புறீங்க? இன்னைக்கு நைட் எல்லாரும் இங்கதான் ஸ்டே பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க என்ன கிளம்புறீங்க? அத்தை ப்ளீஸ் தான் போவாதீங்க, இருங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேயா, உன் மாமின்ட்டையும் அத்தைட்டையும். சொன்னா கேட்க மாட்டேங்கிறாவ. இப்பவே கையோட கிளம்புறேன்னு நிக்கவே ஒத்த கல்ல. ஏமாமா நீங்களாவது சொல்லுங்க அத்தைக்கு. இல்ல மருமவனே, இன்னொரு நாள் பார்க்கலாம். நாங்க இன்னைக்கு கிளம்புறோம். ரமணி இங்க பாரு. என்னக்கா எதுக்கு கூப்பிட்ட? இங்க பாரு ரமணி, அவ்வளோரும் உன் சொந்தக்காரங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு தான் நிக்காவ. நீ போய் என்ன ஏதுன்னு பிடிச்சி கொஞ்சம் பேசி இருக்க வைக்கதா இருந்தா இருக்க வை. உன் நாத்தனார் குடும்பமும் உடனே சாப்பிட்டுட்டு கிளம்பணுன்ற மாதிரி தான் என் மாமியார் பேசிச்சு. உன் மேல எல்லாம் சம காண்டில் இருக்குவ. அவ்வளவும் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்லுதுவ. நீ ஏதாவது எடுத்து கொடுத்து விடணும்னா எடுத்து கொடுத்து விடு, சாப்பாடுக்கு பாடு. இல்லைன்னா இருக்க சொல்றதா இருந்தா பேசி இருக்க வை. இந்தா இப்ப லட்சுமியும் தண்டபாணியும் ஒரு பக்கம் சாப்பிடாம கொள்ளாம போறேங்கவ. அந்த குடும்பமும் இந்த சாப்பிட்டுட்டு கிளம்புறேங்குது. இப்படி ஆளுக்கு கிளம்பிட்டாங்கன்னா மண்டபத்துல நீங்களும் மட்டும்தான் இருக்கணும் பாத்துக்க. ஐயே என்னக்கா சொல்ற? சார்மதி என்னத்துக்கு கிளம்பணுங்க? அது மாமியார் நல்ல கோவத்துல இருக்கு. அதுதான் இப்ப கிளம்பணும்னு சொல்லிட்டு நிக்குது, கையில காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி. அதனால நீ போய் முதல் சமாதானப்படுத்து. இந்த போறேன், போய் பேசி பாக்கேன். போ. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஒன்னும் கேட்கல. அதனாலதான் சரின்னு சந்தோஷம் கூட்டு போய் சாப்பிட வச்சாவது அனுப்புன்னு சொன்னேன். அதனால சரின்னு மேல சாப்பிட கூட்டு போனா. போய் சாப்பிட தான் இருக்கவே, போய் பேசு. ஓடு சீக்கிரம் ஓடு. வேற போறையெல்லாம் போட்டோ எடுக்காம போறாவ. அவையெல்லாம் கூப்பிடு. மொய்யை வந்து என்கிட்ட தந்துட்டு போறேன், என்கிட்டையும் தந்துட்டு போறாவ. சந்தோஷத்தை கொடுத்துட்டு போறாவ. நீ அதனால பார்த்து என்ன ஏதுன்னு பிடிச்ச அவ்வளோரையும் இருக்கவை. சரிக்கா, நான் போய் பார்க்கேன். சரிண்ணா வாரம். எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஒரு வாய் சாப்பிடாம போறியம்மா. இந்த அண்ணனுக்காண்டியாவது ஒரு வாய் சாப்பிடலாம்ல? வேண்டாம் மாமா, உங்க வீட்டம்மா அதுக்கும் ஏதாவது பேசும். அந்த பேரெல்லாம் என் பொண்டாட்டி வாங்கணுமா என்ன? எதுவும் வேண்டாம். என் பொண்டாட்டிக்கு கிடைச்ச மரியாதையே போதும். அவளுக்கு மரியாதை இல்லாத இடத்துல எனக்கும் எந்த வேலையும் இல்லை. நானும் கிளம்புறேன் மாமா, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. வா லட்சுமி போலாம். சரிங்க. அத்தை ப்ளீஸ் தான் போவாதீங்கன்னு இல்லுங்க. இன்னைக்கு மண்டபத்திலே தான் எல்லாரும் ஸ்டே பண்றோம். நீங்களும் இருந்தா நல்லா இருக்கும். நீங்க யாருமே சாப்பிட கூட இல்ல, சாப்பிட்டுட்டாவது போலாம்ல? இல்லப்பா தம்பி, பரவாயில்ல இருக்கட்டும். அத்தை நான் சடங்குக்கு வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ வந்து இவ்வளவு தூரம் சடங்கு அப்படி இப்படின்னு சண்டையிலையும் பிரச்சனையிலையும் நடந்தாலும் நல்லபடியா சடங்கு முடிஞ்சிச்சு. நானும் அத்தை எல்லாம் பார்த்தாச்சு. இனிமே அத்தை கிளம்புறேம்மா. அத்தை ப்ளீஸ் தான், நீங்க எங்க அம்மா பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாதீங்க. நீங்க கோபமா இருக்கீங்கன்னு நினைக்கேன். அதனாலதான் நீங்க சாப்பிட மாட்டேன்ட்டு கிளம்புறீங்க. எனக்கு ஓ மேலாம் எந்த கோபமும் இல்லையா. ஏன் மேல கோபம் இல்ல? அப்ப வந்து சாப்பிட்டுட்டு போலாம்ல? எனக்கு மனசு வயிறு எல்லாம் நிறைஞ்சு போச்சியா. உங்க மாமனுக்கு இன்னைக்கு தான் புத்தி வந்திருக்கு. எனக்காண்டி 2 வாரத்தை உங்க அம்மா கிட்ட பேசியிருக்காரு. இது வரைக்கும் எனக்காண்டி எங்கேயுமே இவர் பேசினது கிடையாது. இவர் இன்னைக்கு பேசினதே எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. அதுவே போதும்பா. அதனால அத்தை சந்தோஷமா தான் ஐயா போறேன். நீ எதுவும் வருத்தப்படாத. ஆமா மருமவனே, நீ எதுக்கும் வருத்தப்படாத. பாரு, நீ தான் ஓடி வந்து இங்க வந்து நிக்க. உங்க அம்மா பாட்டுக்கு கண்டுக்காம இருக்கா. இதுல இருந்தே தெரியல. ஆமல, உங்க அம்மா வாங்க சாப்பிடுவாங்கன்னு வந்து கூப்பிட்டுருந்தா லட்சுமி அக்கா வந்திருப்பாவ. அது வரல அந்த பொம்பளை. வேற எப்படி லட்சுமி அக்கா சாப்பிடுவாவ? அவியலுக்கும் ரோசெல்லாம் இருக்க தானே செய்யும். அப்ப எங்க அம்மா வந்து கூப்பிட்டா நீங்க வருவீங்களா சாப்பிடுறதுக்கு? அப்படிலாம் இல்லையா, நேரம் ஆயிடுச்சுல. இனிமே நாங்க கிளம்புறோம். மணியாவது இந்த கூட வேற நம்ம ஃப்ரெண்டு பிள்ளை எல்லாம் வந்திருக்கு. அந்த பிள்ளையும் வீட்டுக்கு போனாங்க. அவள்ல நாங்க போகும்போது அப்படியே வீட்டுல விட்டுட்டு நாங்க அப்படியே கிளம்புறோண்டே. காவியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. நான் உங்க அம்மா பாட்ட பேசிக்கிடுறேன். நீங்க ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எங்க அம்மையை கூட்டு ஓடியாரேன். எங்க அம்மா வந்து கூப்பிட்டு நீங்க சாப்பிட வருவீங்களா? இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணுவீங்களா? அவியில கூட்டு வந்து சொல்றேன். ஐயா மருமவனே, நீ உங்க அம்மையை எவ்வளவு கூட்டாலும் அவ வராண்டா. சும்மா போட்டுட்டு நீ கிடந்து அளக்கலியாதப்பா. ப்ளீஸ் போயிடாதீங்க. நான் ஒரு 2 நிமிஷத்துல இருந்தா வந்துடுறேன். ஐயா சொன்ன கேளு, நேராவது. இந்த 2 நிமிஷத்தே. ஐயா என்ன இந்த பையன் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி ஓடியா? ரமணிட்ட போய் கேட்ட அந்த பையல தான் சத்தம் போட போறா. அவ எங்க இறங்கி வருவா? நம்மளும் போலான்னு பார்த்தா இந்த பையன் இப்படி சொல்லிட்டு ஓடுறானுங்க. என்னங்க பண்றது இப்போ? அவன் சின்ன பையன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பான், விவரம் இல்லாம. நம்ம போவோம். அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ப்பா. மாமாவும் அவ்வளோ தூரம் இருக்க சொன்னாவ. இங்கே இல்லவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டியே, சாப்பிடவும் மாட்டேன்ட்டு. இப்போ இவனும் இவ்வளோ தூரம் கெஞ்சிட்டு போகிறான்லப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவங்க வந்தாங்கன்னா பார்ப்போம். இல்லைன்னா வேணா கிளம்பிடலாம். இப்போ உனக்கு இதுக்கப்புறமா இங்கேருந்து சோறு தின்னு உனக்கு என்ன இருக்காக்கும்?
எப்ப சோனி சும்மா இருவ, சும்மா எல்லா விஷயத்துக்கும் குறைச்சிட்டு போனேன்னா சொந்த வந்தானு யாருமே இல்லாம போக வேண்டியதுதான். நம்ம அம்மையை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்தினதுக்கு அப்புறமா இங்க ஒரு வாய் சோறுங்கிறதுக்கு உனக்கு எப்படிதான் தோணுதோ தெரியல. அப்படி இருந்து ஒரு வாய் சோறுனா ஐயா, அதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது. சும்மா இருப சோனி, அம்மையை நோண்டி விட்டுட்டு இருக்காத. அவளே சமாதானம் ஆனாலும் நீ சமாதானம் ஆக முண்ட போல இருக்க. தெரியுங்களா, நீ எதுக்கு இந்த மாதிரி பிட்ட போட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சந்தியா சொல்றதும் சரிதான். சொந்த பந்தம்னு எல்லாத்துக்கிட்டையும் இப்படி சண்டை போட்டுட்டு போனாவும் நல்லா இருக்காது. லட்சுமி நீ என்ன சொல்ற? நான் இப்போ அந்த பயலுக்காண்டி தான் நிற்கேன். இல்லாட்டினா நான் பாட்டுக்கு இப்போ கிளம்பிடுவேன். அந்த பையன் நல்ல பையனாச்சு, அவன் எனக்கு கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு போறானே. வேற ஒரு 2 நிமிஷம் நின்று பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படியும் இந்த ரமணி வரமுண்டேன்னு தான் சொல்லும். அதனால அவனே வந்து அத்தை எங்கள் அம்மா வரமுண்டுக்கா, நீங்கள் வாங்க அம்மா, நம்ம வேண்டாயா நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம். சரி, ஆனதா ஆச்சு. ஒரு 2 நிமிஷம் தானே, அப்ப நின்று பார்த்துட்டு போவோம். ம், இதுக்கு தானா பெரிய பொண்ணு பத்தியிலே உட்கார்ந்து சாப்பிட்டுருவோன்னே கேட்டியா? யாரு இப்ப கை கட்டினது வாய் கெட்டாம போச்சு. பிரியாணி என்ன வாசமா இருந்தது தெரியுமா? சாப்பிடும் போது பூ போல இருந்தது. சாப்பிடணும் போல நாக்கே நம்ம நிச்சு. இப்ப பாரு பிரியாணியும் திங்காம ஒண்ணு திங்காம பட்னியா போறோம். சாப்பிட்டு இருந்தானே நான் 7-8 பார்சல் எல்லாம் கட்டி எடுத்து போட்டுட்டு வந்திருப்பேன். கடைசி நேரத்துல அந்த பக்கம் காலை கூட வைக்க விடாம கூப்பிட்டு வந்துட்டியல. ஏலா இரு, அந்த சஞ்சய் பையிட்ட சொல்லியிருக்கேன் சீக்கிரமா பார்சல் எடுத்துட்டு வான்னு போன பண்ணி. அவன் நான் இப்போ பார்சல் எடுத்துட்டு வருவான். அப்படியே பெரிய பொண்ணு, இது எந்த கேப்ல நடந்தது? சாப்பிடாண்டா ஒன்றும் வேண்டான்னு லட்சுமி அக்கா கிளம்பி வெளியே வந்துச்சுல, அப்பயே போனை போட்டுட்டேன். சஞ்சய் பையிட்டு போனை பண்ணி 7 பார்சலை பண்ணி கொண்டாகும் அப்படின்னு. அவன் போட்டு இந்த கொண்டாரன்னு இருக்கான். வண்டியில் போட்டு கொண்டு போய் வீட்டில் போய் தும்போம். இதுவும் நல்ல ஐடியா தான். என்ன எல்லாரும் இப்படி சாப்பிட்டு கிளம்புறேன்னு உனக்கு ஒத்த காலில் இருந்து பொறுமையா போலாம். அம்மா நான் சுகர் மாத்திரை போடுறேம்மா, நேரம் ஆகி போச்சு. அதான் பயிர் உடனே சாப்பிடறதுக்கு வந்தோம். சாப்பிட்டு இனிமே கிளம்ப வேண்டியதுதான். இந்த என் மோவன் கீழே வண்டி எடுத்துட்டு நிக்க, நீங்க வாங்கன்ட்டு போனான். பெரியமா அப்ப நீங்க வேணா போங்க, மீனாட்சி அக்காவை விட்டுட்டு போங்க. அதான் சஞ்சய் இங்க தானே இருக்கான். அவன் வரும்போது கூட்டு வருவான், காலையில சேர்ந்து வருவான் எல்லாரும் கூடயும். நீங்க வேணா இப்ப போயிட்டு மாத்திரை போட்டு வீட்டுல தூங்குங்கப்பா. நீ கூட அவ வேணா இருக்கேன்னு சொன்னா இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏமா மீனாட்சி, நீ இருந்து வரதா இருந்தா இருந்து வா. எத்த அப்ப நீங்க வீட்டுக்கு போய் மாத்திரை போட்டுட்டு படுத்துக்கிடுவீங்களா? அவரையும் பாத்துக்கிடுங்க. நான் சஞ்சய் இங்க இருக்கோம்ல, அவங்க கூட இருந்து காலையில வரேன். சரி அப்ப நீ இரு. சரி ரமணி, அப்ப நான் வேணா நான் இருக்கேன். சரி ரமணி, அப்ப நான் கிளம்புறேன். கீழே என் மோவன் வேற வண்டி எடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு நிப்பான். சரி பெரியமா, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. சரி தேப்ப பார்த்து பத்திரன்னா. சரிம்மா, அப்ப பார்த்து காலையில வா. சாருமதி சித்தி, இவன் நீங்க 2 பேரும் என்னதான் சொல்ல வாரிய? நீங்க இப்ப பெய்ய ஆகணுங்கீங்களா? இல்ல அத்தை கிளம்பலான்றாவ, அதான் நானும் சரி அப்ப போலாமான்னு பார்த்தேன். ஏன் மோகனும் வருவான்னு பார்த்தேன்னா அவன் ஏதோ குக்கிங்க்கு கான்ட்ராக்ட் தானே எடுத்திருக்கானா. அதனால அவன் இங்க இருந்து பார்க்க வேண்டியிருக்கு நீட்டான். அதனால எங்க போறது இனிமே? அப்ப நாங்களும் இருக்கோம். நீ வேற இவ்வளவு தூரம் சொல்றியே. எப்படியோ ஒரு வழியா பெருமை இருக்கேன்ட்டாவ. அப்ப சாருமதி மருமவா எல்லாம் இங்கதான் இருப்பாவ. சரி சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டாச்சு மைனி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அப்படி கிளம்பிக்கிட்டு இருந்தா என்னன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏமா, அங்க அத்தையும் மாமாவும் கிளம்பிட்டு இருக்காங்க சாப்பிடாம கொள்ளாம. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து அவங்கள சாப்பிட கூப்பிடுமா. அதான் உங்க அப்பையும் கூப்பிட்டாருல, அப்புறம் என்ன? அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அவங்க கேட்கற மாதிரி இல்ல. கிளம்புறேன்னு சொல்லிட்டு கீழே வண்டி எடுக்க போறாங்க. வாமா, வந்து அவங்கள கூப்பிடு. நான் அவங்கள ஒரு 2 நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன். இல்ல நான் அவியலோட போங்கன்னே. அவிய போறவன அதுக்கு நான் என்ன பண்றது? நீ வந்து சொல்லுமா, நீ வந்து சொன்னா கேட்பாவ. நான் என்னத்துல சொல்றது? உங்க அப்பையும் சொல்லியே கேட்கலன்னா நான் சொல்லி என்னத்த கேட்பாவா? அவ இஷ்டத்துக்கு தான் நடப்பா. ஏமா, நீ பண்ண பிரச்சனைனாலதான் அவங்க இப்ப சாப்பிடாம கிளம்புறாங்க. நீ வந்து இப்போ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து உள்ள சாப்பிட கூப்பிடலன்னா அவங்க வர மாட்டாங்க. என்னது? நான் வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி ஒண்ணு நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. அவ சாப்பிட்ட என்ன சாப்பிடாம எந்தலையும் போனா எனக்கு என்ன வந்துச்சு? போறேன்னு சொல்றீல, விடு அப்படியே போட்டோம். அம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? என்ன ரமணி பேச்சு இது? வந்த விருந்தாளியை சாப்பிடாம போறவன்னா அப்படியே போட்டுன்னு விட்டுருவியா நீ? அதுவும் மைனி, அது உங்க தம்பி பொண்டாட்டி. நீங்க ஒருக்கா மறுபடியும் போயிட்டு வெளியே போய் பேசினா ஒன்றும் தப்பு கிடையாது. போங்க போய் பேசுங்க. உங்க மேலேயும் தப்பு இருக்கு. நீங்க வார்த்தை என்ன கொஞ்சம் நெஞ்சமா விட்டியே? ஆமா ரமணி, நீ தான் போய் கூப்பிடணும். இதுல உன் தம்பிக்கு உரிமைக்காரி நீ தான் போய் உன் தம்பி பொண்டாட்டியே கூப்பிட்டு சாப்பிடவான்னு உட்கார வச்சு எல்லாம் நீ தான் அவங்களுக்கு பரமாரி பார்த்துருக்கணும். நீ எதுவும் கண்டுக்காம நீ எங்களோட போட்டு பார்த்துக்கிட்டு அடக்கியாக்கும். இதுதான் ரமணி உங்ககிட்ட பிடிக்க மாட்டேங்க. நானும் சடங்கு பத்திரிக்கை வைக்கும் போதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். தம்பி பொண்டாட்டி தம்பி முக்கியம், தாய் மாமே முறை செய்யணும், அவங்கள நீ பார்க்கணும்னு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்க. சும்மா இருங்க பெரியமா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவளை பார்த்தா நீ சொல்லி அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அவ பாம்போல தான் இருக்கா. நீ தான் எல்லாம் எடுத்து உடனே தப்பு டப்புன்னு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிப்படியா. நான் படபடன்னு பேசுறதுனால உங்களுக்கு என்னையே தப்பா தெரியுது. ஆனா அவ அமைதியா இருந்து கமுக்கமா இருந்து காரியம் சாதிச்சுட்டு போயிருவா தெரியுமா? சரி மைனி, எதுவா வேணாலும் இருக்கட்டும். அவையில இருந்து சாப்பிட்டுட்டாவது போக சொல்லுங்க. மணி என்ன ஆகுது? 10 தாண்டி போச்சு. ஒரு வாய் சாப்பிட்டுட்டாவது போட்ட இனிமே வீட்டுல போய் அவைய சமைச்சு சாப்பிடறதுக்கு நேரமா இருக்கும். ஏல அப்பனா அங்க பார்சலாவது வாங்கி கொடுத்து விடல, கொண்டுட்டு போட்டோம். அம்மா, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் மனசுனாவே இருக்க மாட்டேன். அம்மா சொல்லிட்டேன். நீ ரொம்ப பண்ணாதல, இரு வாரேன்.
போ பெய் அவியில சமாதானப்படுத்தி உள்ள கூப்பிட்டு சாப்பிட சொல்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவிய போறேன்னு சொன்னா சரின்னு வேணா அனுப்பி விடு. இருக்க சொல்லு, முடிஞ்சா இருக்கட்டும். இல்ல போறேன்னு வேணா சரின்னு அனுப்பி விடு. சரி சரி போய் கூப்பிடுறேன். இந்த மகாராணிய மாலை போட்டு கையில காலில் உளுந்து சாப்பிட கூடணுமோ? எல்லாம் என் தலை எழுத்து. எப்படா இந்த சடங்கு முடியுன்னு தான் இருக்கு. இதுக்குதான் பொம்பளை பிள்ளையே பிக்கப்படாத போல இருக்கு. எவன் தான் கண்டுபிடிச்சாலும் இந்த சடங்கு சம்பிரதாயம் மாமி தாய் மாமி மயிறு மாமனிக்கிட்டு வாமா வச்சுக்கிறோம். வாரல போ. மினுக்கத்தான் செய்ய அவ்வளோ கண்டா. என்னத்தை தான் சொக்குப்படி போட்டு மயக்க வாழ்வோ தெரியல அவ்வளோ. எம்மா வீட்டுக்கு போவோம்மா. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஹோட்டல்லையாவது ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். எவ்வளோ நேரம் இப்படி வாயை பார்த்துக்கிட்டே நிற்குது? இப்போ சோனி சும்மா இருப்ப கொஞ்ச நேரம். ஆமா சோனி சொல்றதும் சரிதான். சரி கிளம்புவோமாடே. எக்காந்தாங்க இதுல 10 பிரியாணி பொட்டலம் வச்சிருக்கேன். போட்டு 10 பொட்டலம் கட்டிட்டீங்களா? இல்லை சத்தம் போடாத. நல்லா நிறைய வச்சு கட்டியிருக்கல்ல. ஆமா ஆமா நிறைய வாழையில போட்டு நல்லா நிறைய பெரிய பார்சலா தான் போட்டு கட்டி வச்சிருக்கு. நிறைய இருக்கும். வீட்டுக்கு போய் எடுத்து கொண்டு போய் சாப்பிடுங்க. சரில ரொம்ப நன்றில. பரவாயில்லக்கா இருக்கட்டும். சரி போயிட்டு வாங்க. என்ன எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவும் கார் எதுவும் புக் பண்ணிருக்கீங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தம்பி. இந்த சரண் தான் கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனான். அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? என்னவா உனக்கு தெரியல. ஒரு 2 நிமிஷம் நில்லுங்கன்னு சொன்னா இந்த இப்ப வந்துருவான்ப்பா. சரி நீ போயிட்டு வா. நீ போய் எங்க பந்திய கவனி. சரி. ஆமா எனக்கு நிறைய வேலை கிடக்கு. இந்த வாரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. லட்சுமி பெரியமா பாய். வாண்டு ஜோனி சந்தியா எல்லாருக்கும் பாய். ஐயோ இவன் போட்டு விட்டுருவான் போல இருக்க. லட்சுமி அக்காவுக்கு தெரிஞ்சனா பிரியாணி பொட்டணத்தை கையோட வாங்கி இங்கே வச்சுட்டு வந்துருமே. சரிப்பா. சரி எல்லாரும் பிரியாணி சாப்பிடுங்க என்ன? சரி பாய் பாய். பார்த்து பத்திரம். என்னது பிரியாணி சாப்பிடணுமா? ஓ கடையில போகும்போது வாங்கி சாப்பிட்டு போங்கன்னு சொல்றானோ? நாங்க இங்க கொலை பசியில இருக்கோம். இவனுக்கு கொழுப்ப பத்தியா? சரியா. சரி நான் வாரேன் பாய். இருக்கேன். சரி பிள்ளைகளா வாங்க நம்ம கிளம்புவோம். இதுக்கு மேலங்க நின்றுட்டு இருந்தா சரி வராது. ஆமா லட்சுமி, நானும் அதான் நினைக்கேன். வா போவோம். அட இங்க தானே நிக்க சொன்னோம். எங்க ஆளை காணோம்? இல்ல என்ன எங்க நிக்காத? ஏமா அத்தை மாமாலாம் இங்கனதாம்மா நிக்க சொன்னேன். இங்கனதான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆளை காணோம். போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் என்னைய வா வான்னு ஆளா பறந்து கூட்டிட்டு வந்தியாக்கும். ஏமா நீ முதைய அத்தையும் மாமாவும் போகாதீங்க, இருங்க சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லி இருந்தா அத்தை இருந்திருப்பாங்க. நீ ஒம்பாட்டுக்கு போயிட்ட. எதுவும் சொல்லாம அப்பா எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாங்க. அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. நீ கூப்பிடலன்னு. எல்லாத்துக்கும் காரணம் நீந்தாமா. இலங்க பாரு சும்மா எல்லாத்துக்கும் என் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காத. அம்மா பாத்துக்க. இன்னைக்கு பூரா அவ்வளோ என்னைய தான் குறைச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னைய பத்தி எனக்கு இலக்கரமா தெரியுதோ? அவ ஒரு ஆளு 5 ரூபா தாளுன்னு அவளுக்காண்டி அவ்வளோ என்கிட்ட சண்டைக்கு வாரிய. ஏமா இங்க பாரு தேவையில்லாம அத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காத. அவங்க மேல நீ தேவையில்லாம பழியப்பட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இல்லன்னா அந்த சடங்கு எவ்வளவு அழகா சந்தோஷமா முடிஞ்சிருக்கும் தெரியுமா? அவளை கூட வந்து சடங்கு வச்சிருந்தானா இன்னும் சந்தோஷமா முடிஞ்சிருக்கும் என் சடங்கு. என் பேச்ச யாரு கேட்கா? உங்க அப்பையும் சுத்தமா என் பேச்சே கேட்க மாட்டேங்காரு. வர அவ வீட்டுக்கு எப்ப போயிட்டு வந்தாரோ அப்பத்துல இருந்து அவளுக்கு என்ன சொக்கப்படிய மந்திரத்தை போடியாலோட என்னமோ தெரியல. உடனே அப்படியே மாறிடுறே அவ்வளோ. அங்க பாரு இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. நல்லா இல்ல பத்துக்க. நீ சும்மா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேசிட்டு இருக்காத. அவ நீ இவ்வளவு தூரம் கூட்டிருக்க, உங்க அப்பா இவ்வளவு தூரம் கூட்டிருக்க. அப்பயுமே மதிச்சு அவளு இல்லாதவங்க நான் வந்து கூட்டாதான் வருவாள்வா என்ன? நான் வந்து கூட்டாலும் இப்படிதான் சொல்லிட்டு போவாள்வ. போனா போயிட்டு போட்டோம். தம்பியும் வேண்டாம் எவனும் வேண்டாம் எந்த அளவையும் போட்டோம். எனக்கு உள்ள 1008 வேலை கிடக்கு. நான் போய் என் ஜோலியை பாக்கேன். வந்துட்டான் கண்டவளுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காண்டி. பெத்த தாயை மதிக்காம இப்ப ஒரே கோபடியா நம்மகிட்ட. என் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? அவனையே இப்படி மாத்திட்டாள்வல. வாழ்க்கையே வெறுத்து போகுதம்மா. மாப்பிள்ள இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தனியா? அத்தை மாமெல்லாம் சாப்பிடாமலே கிளம்பிட்டாங்கடா. அதனாலதான் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மா கூட்டு வரேன்னு. அதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு வாய் கூட அவங்க சாப்பிடல. அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயிருந்தா கூட கொஞ்சம் மனசாயிரு இருக்கும்டா. அவங்க ஒரு வாய் கூட சாப்பிடலன்றது எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. நீ ஒன்னும் வருத்தப்படாத. நான் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன். என்ன சொல்ற சஞ்சய்? ஆமா அதான் அந்த பெரிய பொண்ணக்கா உமாக்கா இருந்தாங்கல்ல, அவங்க இப்படி எல்லாம் வேலைக்காவது இவங்க யாரும் சாப்பிட மாட்டாவ. பசிக்க வீட்டுக்கு போனதும் பிரியாணி வாசம் வேற மூக்க துளைக்குது. தயவு செய்து பார்சல் ஒரு 10 பார்சல் போட்டு கொண்டாடினாவ. அதனால போயிட்டு 10 பார்சல் கடன் போட்டு கொடுத்து விட்டுருக்கேன் எங்க மொபைல போட்டு. அட என் மாப்பிள்ள தான். ரொம்ப தேங்க்ஸ்ல சஞ்சய். அட இதுல என்ன இருக்கு? சரி வா மாப்பிள்ள நம்ம போய் சாப்பிடுவோம். சரி வா. என்னடே எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நாங்கள் போய் சாப்பிட்டோம் மைனி. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் இப்பதான் எல்லாரையும் வந்திருக்கையிலாம் சாப்பிட வச்சுட்டு நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன். அப்படியா? சரி சரி. ஆமா ரமணி எங்க? அவ ஆளைய காணோம். அவளையும் சாப்பிட சொல்லலான்னு பார்த்தேன். அவிய இப்பதான் லட்சுமி அக்காவை கூப்பிட போனாவ. அவிய போய் சாப்பிட மாட்டேன்னு கிளம்புனா போல இருக்கு. பிடிச்சு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு மோவன் கூப்பிட வந்தா வந்து சொல்லு ஒரு வார்த்தைன்னு அந்த கூப்பிடறதுக்கு போனாவ. அப்படியா? சரி சரி. அவளாவது போய் பேசி கூப்பிடட்டும். அவ பண்ண வேலைக்கு அவ போய் கூப்பிட்டாதானே யாரா இருந்தாலும் வருவாவ. லட்சுமி எதுவும் பெருசா எடுத்துக்காம அவளை மதிச்சு மறுபடியும் வந்து சாப்பிட்டானா நல்லதுதான். எம்மா கொஞ்ச நெச்சம் பேசாம பேசினா உன் தங்கச்சி யாரா இருந்தாலும் ஒரு பச்சை தண்ணி குடிக்க மாட்டாவமா உன் தங்கச்சி வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பேசினா என்ன பண்றது தெரியுமா? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். அவளுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு இந்த மாதிரி தான் ரொம்ப வெறுத்துருவா பார்த்துக்கிடுங்க. என்ன பேசுறோம் ஏதுன்னு பேசுறோன்னு தெரியாம இப்படிதான் பேசுவா. அது அவ சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதான். கொஞ்சம் குணம் காணாத அவளுக்கு. நான் தான் சொன்னேனே அவளெல்லாம் வர முடியாளுவே இருக்க முடியாளுவேன்னு. இவன் கேட்டானா? என்ன மைனி அக்கா லட்சுமி அக்கா வந்தவளா சாப்பிடறதுக்கு? ஆமா அவன் நல்லா வருவாள்ல. அவளை நான் போய் பாக்கிறதுக்குள்ள அவ கிளம்பிட்டா. இந்த குவாசா பயில்களுக்கு நம்ம சொன்னா எங்க புரியுது? ஒன்னும் புரிய மாட்டாங்க. உன் தம்பியும் ஒன்னும் சாப்பிடாம கிளம்பிட்டானாக்கோ? ஆமா அவன் பொண்டாட்டி குவச்சிட்டு போனதான் அவனும் முந்தானே பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே போயிட்டான். போட்டோம்
எனக்கு என்ன வந்துச்சு? நல்ல போடன்னு விட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்ண? எனக்கே 1008 வேலை கிடக்கு. தூரண உளு. என்ன ரமணி இப்படி சொல்லிட்டு போற? இப்ப கோவமா இருக்காத அப்படி இருக்கா? சரி, அவளே சமாதானம் ஆவா, பாப்போம். இருந்தாலும் இப்படிலாம் இருக்கக்கூடாது மைனி. அவிய குணத்தை நான் இன்னைக்கு தான் பார்க்கேன். இவ்வளவு தூரம் இருப்பாவன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, அது அவியல்வா அக்கா தம்பிக்குள்ள வாடு. அதை அவியல்வா பார்த்துக்கிடுவாவ. சரி வாங்க, நம்ம அப்படியே சேர்ல உட்காருவோம். காலெல்லாம் வலிக்குது. சடங்கு வேலையா ஓடி ஓடி பார்த்து காலெல்லாம் நல்லா வலிக்குது. நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம். ஆமா, நானும் கொஞ்ச நேரம் உட்காரி எனக்கு காலு நல்லா வலிக்க ஆரம்பிச்சிட்டு. வாங்க தேப்போம், அங்கே உட்காரலாம். அதான் அந்த பிள்ளையை இறக்கி விட்டாச்சுல்ல, ஏதாவது ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டுங்க. சாப்பாடு வேணா வாங்கிட்டு போயிருவோம். எங்கள் வளால நீங்கள் 2 பேரும் வேற பட்னியா வாரிய. அதுவே எனக்கு மனசுக்கு ஒரே சங்கடமா இருக்கு. உங்களுக்கு வேற ஃபங்க்ஷன் வீட்ல எல்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்லாடே. நான் சாப்பிட விடாம கூப்பிட்டு வந்துட்டேன்னு என் மேல கோவமா? நாங்க ஏன் கோவப்பட போறோம்? ஏன் பெரிய பொண்ணு கோவம் இல்லையா? அதான் நம்ம கடையில வாங்கி கொடுத்துக்கிடலாம்ல. ஏம்மா ஒரு நல்ல கடையை பார்த்து நிப்பாட்டுமா, சாப்பாடு வாங்கி தந்துடுறோம். அட அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ஏன் பசிக்கலையா? பசியெல்லாம் இருக்கு, அதுவும் கொலை பசியில இருக்கும். இப்போ அதான்டே பெரிய பொண்ணு ஒரு நல்ல கடையை பார்த்து நிப்பாட்ட சொல்லியிருக்கேன். நிப்பாட்டுவா, சாப்பிட்டுட்டு போயிடலாம். என்ன அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை லட்சு. பிரியாணி எல்லாம் நாங்க பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. ஏன்னா இந்த கூத்து எப்ப நடந்துச்சு? அதெல்லாம் நாங்க கேப்ல கடா வெட்டிடுவோம், உங்களுக்கு தெரியாதா? அதான் எப்படின்னு கேக்குறேன்ல. எப்ப போய் பார்சல் பண்ணீங்க? நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுமே சஞ்சிட்ட சொல்லிட்டோம். ஒரு 7-8 பார்சலை போட்டு பிரியாணியை கொண்டா அப்படின்னு. அவன் 10 காணம் பார்சலை போட்டு கம்பு பையில போட்டு தந்துட்டான். இந்த பார்சல் இங்க இருக்கு பாருங்க. அடி பாவிகளா, எனக்கு தெரியாம இந்த கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா நீங்கள்வே? அதான் நான் பார்த்தேன். அப்பத்துல இருந்து பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குதான்னு நினைச்சேன். கல்யாண மண்டபத்துல உள்ள வாசம் இங்க வரைக்கும் வருதுன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா பிரியாணி இங்கதான் இருந்திருக்கா. போட்டு இன்னைக்கு நமக்கு அப்ப வேட்டை வீட்டுக்கு போய் யாரோ ஒருத்தர் எருமை இங்க ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது, பச்சை தண்ணி குடிக்கப்படாது, அப்படியே சாப்பிட்டேன்னா ரோசம் மோசம்னாவ. இப்ப என்ன வேட்டைதாங்கவ? நீ மூடு. என்ன உனக்கு வேண்டாம்னா நீ திங்காத. இது சஞ்சை எடுத்து கொடுத்து விட்டாது. அவியலுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படின்னா சாப்பிடலாம். அவியல்களுக்கு தெரிஞ்சு நம்ம அங்க சாப்பிட்டாதான் நமக்கு மானம் மரியாதை எல்லாம் போவோம். சஞ்சை யாருக்கும் தெரியாம எடுத்து தந்திருக்கேன், அதனால நம்ம சாப்பிட்டா யாருக்கும் தெரியாது. புறப்போல கண்ணாடி பார்த்து உன் மூஞ்சில நீயே துப்பிக்கப்ப. எல்லாம் நீங்களும் 2 பேரும் சண்டை படாதீங்க. பிரியாணி எல்லாருக்கும் இருக்கு. எல்லாம் வேற அவளுக்கு தெரிஞ்சா பிரியாணியை களவாண்டுட்டு வந்துட்டோன்னு சொல்ல போறா. ஏற்கனவே என் மேல நகை திருட்டு பழிய போட்டா. வேற இந்த இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அவ இன்னும் கேவலப்படுத்த போறாளா? என்னைய கேவலப்படுத்த நீங்களும் ஒருத்தியிலே போதும். ஏம்மா, உமாக்காவும் பெரிய பொண்ணத்தையும் திட்டாதம்மா. அவியல்வ 2 பேர் தான் இன்னைக்கு உன் மானத்தை காப்பாத்தினதே. திருடன்களை கண்டுபிடிச்சு நகையெல்லாம் மீட்டு கொடுத்து உன்னைய காப்பாத்தினதே இன்னைக்கு அவிய 2 பேர் தான். இவ்வளவு என்ன காப்பாத்தவும் செய்யாளுவ, கேவலவும் படுத்தியாளுவல. ஏக்கா சும்மா இருக்கா, இதுல என்ன கேவலம் இருக்கு? இதை எடுத்துட்டு வந்தது உங்க மைனிக்கெல்லாம் தெரியாது. சஞ்சய்க்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து தாளான்னு அவன் யாருக்கும் எடுத்துட்டு தெரியாம தான் கொண்டு வந்து தந்தான். அதனால நம்ம வீட்டுக்கு போய் பொறுமையா சாப்பிடலாம். எனக்கெல்லாம் வேண்டாமா, நீங்கள் விலை எடுத்துட்டு போங்க. நான் வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு ஒரு டம்ளர் காப்பியை போட்டு கொடுத்து ஏதாவது பிஸ்கட் எடுத்து கொடுத்தா கூட அவ்வளோ தின்னுட்டு குடிச்சிட்டு தூங்குவல்லுவேன். அவ்வளோக்கும் வேண்டாம். ஐயோ, அப்போ நமக்கு பிரியாணி கிடையாதா? இவ்வளவு பிரியாணியை வச்சு நாங்க என்ன பண்றது? பெரிய பொண்ணு ஐயோ வேண்டான்னா அப்ப நம்ம எடுத்துட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் காலையிலேக்கு சூடு பண்ணி வச்சு திங்கலாம். விடு. அந்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு பொட்டெல்லாம் தெரியாம எடுத்து கொடுத்தேன். வீட்டுக்கு போய் சாப்பிடுமான்னு அந்த பிள்ளை சரின்னு வாங்கிட்டு போயிட்டு. குடுத்தியா குடுக்கலையோன்னு நினைச்சிட்டேன். எப்பெல்லாம் அந்த வேலையை பாக்கிய ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கு. நான் என்ன பேக்கு மாதிரி உங்க கூட அம்மாஞ்சி கணக்கா வந்துகிட்டு இருக்கேன் போல. நீங்களும் ஏதோ ஒரு யோசனையிலே இறக்கிய அவ்வளோ. நாங்களும் உஷாரா இருப்போம் எல்லாத்துலயும். அது சரி. சரி, வீட்டுக்கிட்ட வர போறோம். உங்களை வீட்டு வாசல்ல இறக்கி விட்டா போதும்ல. எங்க தெருவுல மெயின்ல இறக்கி விட்டாலே போதும். நாங்களும் நடந்து போயிருவோம். ஏமா, ஒரு பொட்டணமாவது வாங்கிக்கிடலாமா? வீட்டுக்கு போனதும் பசிக்கும், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூங்கலாம். எல்லாம் தோலை உரிச்சு விடுவேன். நாளைக்கு என்ன உங்க அப்பனை கடையில வாங்கி தர சொல்றேன், சாப்பிடுங்க. இதெல்லாம் வேண்டாம். லட்சுமி, நாளைக்கு வாங்கி கொடுக்கறதுலாம் இருக்கட்டும். இப்போ பிள்ளைகள் என்ன சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு போட்டோம். அதான் சஞ்சய் யாருக்கும் தெரியாம தானே எடுத்து வந்திருக்கான். உனக்கு வேண்டான்னா நீ சாப்பிடாத. பிள்ளைகள் வேணா ஆள் கொண்டு தின்னுட்டு போட்டோம், விடு. சரி, அப்ப என்னமோ பண்ணுங்க. எனக்கெல்லாம் அதுல ஒரு பருக்க கூட வேண்டாம்மா. இருந்தாலும் லட்சு, உங்களுக்கு இவ்வளவு ரோசமா இருக்கப்படாதா அம்மா? நீங்களும் என்னமோ சொல்லிட்டு போங்களா. அவ்வளோட்டெல்லாம் ஏன்னா இவ்வளவு ரோசமா இல்லைன்னா நல்லா வாழ முடியாது. எல்லாம் வீட்டுக்கு போனதும் கை காலெல்லாம் கழுவிட்டு துணியெல்லாம் மாத்திருங்க உடனே. என்ன? சரிம்மா. தண்டபாணியன் என்ன சோககீதம் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு? அவிய அக்காவை விட்டு பிரிஞ்சு வந்த துக்கத்துல இருக்காரோ? ஆமா, அவர் துக்கத்துல இருப்பாரு. இருக்க முடியாரு. நான் கனவிலும் வசிக்கிறேன், என்னுடைய உலகம்
கனவுகள் கொஞ்சம் நினைவுகள் நெஞ்சை நஞ்சாக்கி கொள்ளும். ஆமா ஆமா, அந்த கதை தான். நாங்க படிக்கும் போதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் நாங்க கண்டுக்கிடவே மாட்டோம். ஆமா, நம்ம அங்க பேசிக்கிட்டு இருக்கோம், அங்க ஒருத்தன் தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் தனியா ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் தனியா அவனை சந்தோஷமா வாழ விட்டுருவோமா என்ன? இல்ல என்ன என்ன மாப்பிள்ள, என்ன கனவை கண்டுகிட்டு இருக்க? எந்திரி. நாங்க எங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு இங்க நல்லா கனவு வேண்டியிருக்கு. எந்திரிச்சு வேலை. டேய், மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்து தூங்க விடுங்கடா. அது எப்படி? எல்லாரும் இங்க சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க, நீ மட்டும் என்ன தூங்கிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன உனக்கு தூக்க வேண்டியிருக்கு? முதல்ல எந்திரில. தூங்க ஒருத்தன்வன் தூங்க விடமுண்டானுவன். தூங்குறவனுக்கு இங்க மண்டபத்துல என்ன வேலை? வீட்டுக்கு போய் தூங்கு. அதானே, நாங்க எல்லாம் இங்க ஜாலியா காலேஜ் கதை பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒருத்தன் ப்ரொபோஸ் பண்ண போறானா, லவ்வர்ஸ் டேக்கு, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்னன்னா இங்க கனவு கண்டுகிட்டு இருக்க. இங்க ஏழவே புட்டுக்கும் போல இருக்கு. ஏது? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயம்? ஒரு விஷயமும் கிடையாது. காலேஜ் கதையை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன லவ்வர்ஸ் டேக்கு ப்ரொபோஸ் பண்ண போறியா இல்லையா? நீ வேற சும்மா இல்ல வயிற்றுல கலப்பாத. என்ன பேசிட்டு இருக்காங்க? லவ்வர்ஸ் டேக்கு யாரெல்லாம் ப்ரொபோஸ் பண்ண போறான்னு பேசிட்டு இருக்காங்களோ? என்ன சஞ்சனா? ஒன்றும் இல்லை சஞ்சய், உன்னை அம்மா கூப்பிட்டாங்க. அப்படியா? நான் வாரேன் போ. சரி. அம்மா, நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏதோ லவ்வர்ஸ் டே பத்திலாம் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது ஒண்ணும் இல்ல சிஸ்டர், சரண் யாருக்கோ ப்ரொபோஸ் பண்ண போறானா, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஒருவேளை சந்தியாவை தான் ப்ரொபோஸ் பண்ண போறாங்களோ? சரண்யா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் பைத்தியக்காரன் ஏதாவது லூசு கணக்கா உளறிக்கிட்டு இருப்பான். நீ போ. ஆமா சஞ்சனா, நீ கிளம்பு, நான் அந்த வாரேன். சரி சஞ்சய். சரணத்தனுக்கு தான் நம்மளை பிடிக்கவே மாட்டேங்குது. என் மனசை எப்பதான் சரணத்தன் புரிஞ்சுப்பாரோ தெரியல. டேய், லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை கிட்ட. டேய், அதுவும் உனக்கு அத்தை பிள்ளை தானே? அதான் சும்மா அப்படி சொன்னேன். சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் அந்த வாரேன். அம்மா கூப்பிடுறாங்களா என்னன்னு கேட்டு வரேன். சரி, போயிட்டு வா. டேய், ஏன்டா அவட்ட இதை பத்திலாம் பேசுற? ஏமாப்புல வெக்கம்மா வயிற்றுல கலப்பாதல. அவ பிரச்சனை இப்பதான் கொஞ்ச நாளா ஓடாம இருக்கு எங்க வீட்டுல. இல்லன்னா எங்க அம்மா ஒரு பக்கம் அவளதான் கட்டினம்பா, அவ ஒரு பக்கம் உன்னையே தான் கட்டுவேன் அத்தாம்பா. இப்பதான் கொஞ்ச நாள் மூச்சு கட்டாம கடக்கா. நீ வேற இப்ப லவ்வர்ஸ் டேக்கு ப்ரொபோஸ் பண்ண போற, அது இதுன்னு ஏதாவது சொல்லி ஏத்தி விட்டுறாத. வேற அது ஒரு பிரளயமா அங்க வெடிக்க. வேற நாளைக்கு காலங்காத்தாலே இதே மண்டபத்துல அவனுக்கும் இவனுக்கும் பிடிச்சி கல்யாணத்தை பண்ணிடுவோன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட போறாங்க. உன்னைய நினைச்சா பாவமாதாம்ல இருக்கு. அதுவும் சரிதான். நம்ம ஒண்ணு நினைச்சா நடக்குது ஒண்ணா இருக்கு. எல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. நானே பயந்துகிட்டு இருக்கேன். நல்ல வேலை மாத்து துணி எடுத்துட்டு வர சொன்னாரு இந்த பையலோட. போய் எடுத்துட்டு வந்ததை நல்லபடியா துணியை மாத்தியாச்சு. இது துணியை மாத்தினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஏங்க எதுக்கு இங்க வந்து தனியா உட்கார்ந்துருக்கீங்க? என்னாச்சு? உனக்கு இப்ப என்ன வேணும்? இப்ப எதுக்கு என்கிட்ட கோவப்படுறீரு? நான் தான் உங்ககிட்ட கோவப்படணும். மானம் கட்டு போய் நான் தான் உங்ககிட்ட வந்து வெளியே வந்து பேச வரேன். பேச வந்தனா நீர் என்கிட்ட எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கீரு. எனக்கு இது தேவைதான். எல்லாரும் அங்க ஒன்னா கூடி இருந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காம இவர் மட்டும் தனியா போய் இருக்காரா? சரி, போய் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்போன்னு வந்தா மூஞ்சதுக்கு வச்சுக்கிட்டு நம்மகிட்ட எரிஞ்சு விழியாரு. ஒழுங்கா பேரு ரமணி, என் பக்கத்துல இப்ப நிக்காத, எனக்கு ஆத்திரமா வருது. ஏன் அப்படி நான் என்ன பண்ணி விட்டேன்னு என்கிட்ட இப்படி போய் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீரு நீரு? என் பிள்ளை சடங்கு நான் எப்படி நடத்தணும்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா நீ இவ்வளவு அசிங்கப்படுத்துவேன்னு நான் எதிர்பார்க்கல. நாளைக்கு காலையில நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் வேற எழுதி கொடுக்கணும். திருட்டு பயிலுவ வந்து திருட்டிட்டு நகைய போனான்னு அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு போய் எழுதி கொடுத்துதான் ஆகணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா போய் கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கு ஏன் என்கிட்ட கோவப்படுறீரு? நானே என்ன திருட்டு பயிலுவ வந்து திருட்டு நகையை திருடுங்கன்னு சொன்னேன்? அந்த நகைக்காண்டி நீ என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணுன? ஏங்க, சடங்கு வீட்டுல வந்து நகையை திருடுறதுக்கு திருட்டு போய் வெளியே இருந்து வருவானா கண்டேனா? கூட நின்னவளும் எடுத்துட்டு போலன்னு நான் ஏதோ ஒண்ணு பேசிட்டேன். அதுக்காண்டி நீர் இப்ப மூஞ்சதிக்கு வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ போமா, உன்கிட்ட மனசுட்டே பேச ஆகாது. இடத்த காலி பண்ணு. உனக்கு பணம் காசு நகன்னு இது மட்டும் போதும். சொந்த வந்த ஒருத்தரும் தேவையில்ல. கூட பிறந்த தம்பிக்கே இந்த நிலைமை. நம்மலாம் என்ன ஆக போறோமோ தெரியல. ரொம்ப வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க, சொல்லிட்டேம்மா. நான் ஒன்னும் வாய்க்கு வந்தபடி பேசல, உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ காசு பண்ணணும் வசதியோட இருக்க போய் என்னையும் வச்சிருக்கா. இல்லாட்டின்னு என்னையும் இப்படி தானே துரத்தி விட்டுருவ நீ. இங்க பாருங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா பத்துக்கிடுங்க, சொல்லிட்டேம்மா. நான் உங்களுக்காண்டி நம்ம பிள்ளைக்காண்டியா தான் அவன் சொத்து பத்தெல்லாம் எழுதி வாங்கி எல்லாம் நம்ம இந்த நிலைமைக்கு நிக்க காரணமே அதான். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காகவும் நம்ம பிள்ளைக்காகவும் தான். நீங்க சொல்ற மாதிரி நான் போனேன்னா நீங்க எல்லாத்தையும் இழந்து நின்று எல்லாம் அவங்க ஃப்ரெண்டுக்காரன் ஏமாத்திட்டு போனானே. அப்பவே அவ்வளவு நம்ம இழந்து நடுத்தரவுல நிற்கும் போதே நான் போயிருக்கணும். அப்ப உங்களுக்காண்டி தானே நான் எல்லாம் பண்ணனேன். இப்ப என்னமோ என்னை மட்டும் குறை சொல்றீங்க. சரி, அப்படி இவ்வளவு சொல்றல்ல, அப்போ நான் சொல்றதை நீ கேப்பியா? சொல்லுங்க. நம்ம இந்த நிலைமையில நிக்க காரணம் உன் தம்பிட்டு அப்ப எழுதி வாங்கின சொத்து தானே. அப்போ நம்ம அவன் ஊர்ல வாங்கிக்கோமே இடம், அந்த இடத்த மட்டுமாவது அவன் பேர்ல எழுதி கொடுத்துருவோமா? யோசிச்சு சொல்றேன். யோசிச்சு சொல்றியா? இங்க பாருங்க, நீங்க சொன்ன உடனே எல்லாம் பொசுக்கு எல்லாம் பண்ணிட முடியாது. எல்லாத்தையும் யோசிச்சு பொறுமையா தான் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். நீங்க இப்ப சும்மா ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதா இருந்தாலும் யோசிச்சு பொறுமையா பண்ணிக்கிடலாம். இப்ப வாங்க எல்லாரும் கூட எங்க கொஞ்சம் பேசி வாங்கி நல்லா இருங்க. வந்தைய ஒரு வாய் சுவாருதுங்கள, அது தெரியுமா உனக்கு? அதுக்காக கொஞ்சமாவது வருத்தப்படுறியா நீ? இன்னைக்கே நம்ம பிள்ளைக்கு சடங்குக்கு இந்த நிலைமைன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது தேவதான படம் தாய்மாமே, அப்ப என்ன பண்ணுவா? அத அப்ப பாத்துக்கிடலாம். நீங்க இப்ப வாங்கன்னே. தனியா இருந்தா இப்படிதான் உங்க மண்டை மூளை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். மண்டையில ரொம்ப யோசிச்சு தான் முடியெல்லாம் கொட்டி போச்சு. வாங்கங்க. எல்லாரும் அங்க சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு அடக்காவ இவருக்கு என்னன்னா தனியா உட்கார்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காராம். நீங்க யாருக்காக வருத்தப்படுறீங்கன்னு தெரியும். வாங்க.
போமா நீ போ, நான் வாரேன். வந்த வாங்க, வரலன்னா நீயும் போங்க, நான் போறேன். எப்படியோ கொடியில காஞ்ச துணி எடுத்துட்டு வந்து துணியை மாத்தியாச்சு. அட என்னலாம் உமா இது சிக்கன் 65லாம் போட்டாங்க எல்லாம் அங்கே எல்லாரும் இலையிலையும் இருந்துச்சுல. ஆமா. இங்க பாரு, நமக்கு அந்த பையன் வெறும் முட்டையை வச்சு ஏமாத்திட்டான். அட அந்த பையன் அதாவது எடுத்து தந்தானன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்களா? இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சிக்கன் 65. ஐயே லெச்சு, அங்க இலையில விதவிதமா என்னென்னமோ அல்வா கில்வா அது இதுன்னு எல்லாம் வச்சாலும் வருமா? இங்க இலையில இப்போ பிரியாணியும் முட்டையும் மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்ல. ஏலா பிரியாணிக்குள்ள அல்வாவெல்லாம் வச்சு கட்ட முடியுமாளா? வேற பிரியாணி என்னத்துக்காகும்? இடிச்சு போவாதா? எல்லாத்தையும் தனித்தனியா பார்சல் பண்ண முடியுமாளா உங்களுக்கு இருந்து? அவன் என்ன ஹோட்டல் அங்க வச்சுக்கிட்டு இருக்கான்? மண்டபத்துல இருந்து சரி போனா போதுன்னு கொஞ்சம் எடுத்து தந்திருக்கான். சரி தின்னுட்டு போய் தூங்க போடுவேன்னு பார்த்தேன்னா இங்க இருந்துகிட்டு அவனை குறை சொல்லிக்கிட்டு இருக்காள் அந்த பயலை. இருந்தாலும் கொஞ்சோட வச்சிருக்கலாம். சரி ரைட்டு விடுங்க. சரி நீங்களாம் சாப்பிடலையா? லட்சுமி அக்கா சாப்பிட மாட்டாவா, ரோசாக்காரு தண்டை பண்ணியே நீங்க சாப்பிடலையா? இல்லம்மா வேண்டாம், நீங்கள் போய் சாப்பிடுங்க. என் பொண்டாட்டி லட்சுமியே சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? பர்ற பாசத்தை. ஏ அப்பா என்னானி மினுக்கியாரு? எங்க நீங்களும் சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடுங்க ஒரு வாயி. எனக்கு வேண்டாம், நீங்க வேணா சாப்பிடுங்க. இந்த பிள்ளைகள் வேலையை சாப்பிடியல்வல்ல அண்ணா, அப்புறம் நீங்க சாப்பிட்டா என்ன? கொஞ்சம் சாப்பிடுங்க வேணா, சாப்பாடுலாம் இருக்குது. இல்ல இல்ல வேண்டாம், என் பொண்டாட்டி சாப்பிடாத சாப்பாடு எனக்கு என்னத்துக்கு? ஏ அப்போ வேணா ஒரு டம்ளர் காப்பி போட்டு தரட்டுமா? ஆ காப்பி வேணா இருந்தா போடு. சரி இருங்க போட்டு வரேன். எப்ப சாப்பிடுங்க போய் எங்க கூட நீங்களும். இப்ப தூங்குற நேரத்துல காப்பி குடிச்சா வர தூக்கமா வரும். இல்லம்மா மனசே சரியில்லை, நீங்கள் போய் சாப்பிடுங்க. அப்பா காப்பி மட்டும் குடிச்சுக்கிடுறேன். ஏன்னா அவர் தான் வேண்டாங்காருல, விடுங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க. உங்களோடலாம் பார்க்க வச்சு சாப்பிட்டா எங்களுக்கு வயிறு வலிக்குமோன்னு பயமா இருக்கு. பெரிய பொண்ணு கொஞ்சோட சோற எச்சத்துப்பி ஓரமா வச்சுட்டு சாப்பிட்டுருவோம், இல்லாட்டினா வேற வயிற்றோட மை போயிடும். அவ்வளோரும் பிரியாணியை தூக்கிட்டு ஓடுங்களான்னு வரட்டி விட்டுருவேன், பார்த்துக்கிடுங்க. கணக்கில்லாம சாப்பிட்டுட்டு எந்திரிப்பாளுவேன்னு பார்த்தா மினிக்கிட்டு இருக்காளுவே. சரி சரி லட்சு கோவப்படாதீங்க, போங்க தண்டை பண்ணி காப்பி ஊற்றி கொடுங்க. எப்ப சந்தியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடு. எனக்கு தெரியும் நீ சாப்பிட முடிக்கிட்டு. பெரிய பொண்ணு காலையில மீதி இருக்க பிரியாணிய நல்லா இட்லி சட்டியில வச்சு வியாவ வச்சு நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டேன்னா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கிடுவோன்னே. ஆ சரிலா.